பலரி போறல மம்மனடி அச்சி என்ன கட்டிக்க போனா கட்டிக்க ரர முட்டிக்க அச்சி என்ன கட்டிக்க இல்லடி போனா பம்பகர் முட்டிக்க அவரம் குச்சி வெட்டி அவரம் கட்டி தரே அவரம் குச்சி வெட்டி தவரம் கட்டி தரே அவரம் குச்சி அவரம் கட்டி தரே அவரம் குச்சி வெட்டி தவரம் கட்டி தரே அவரம் குச்சி வெட்டி அவரம் கட்டி தரே அவரம் குச்சி வெட்டி கொஞ்சம் அவரம் கட்டி தரே அச்சி என்ன கட்டிக்க போனா கட்டிக்க ரர முட்டிக்க அச்சி என்ன கட்டிக்க இல்லடி போனா பம்பகர் முட்டிக்க ஒத்தையில போறீங்களையா தமக புள்ள ஆத்தாடி ஆத்தாடி செத்திருந்து பேசிடுவோமா இந்த ஊர்கள்ல ஒத்தையில போறீங்களையா தமக புள்ள செத்திருந்து பேசிடுவோமா இந்த ஊர்கள்ல செத்திருந்து மனசு மாற மாட்டா ஒண்ணு அவ சிரிச்சு பேச மாட்டா காயம்பட்டி பொண்ணு அவ கொஞ்சப்பட மாட்டா நல்ல சரக்கு கும்மண்ண ஏறுது கிக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்மண்ண ஏறுது கிக்கு எனக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இல்லையே விட்டறிஞ்ச ஜல்லியே ஒத்துக்கிட்டேன் இல்லையே விட்டறிஞ்ச ஜல்லியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டெல்லியே சிங்காரி அந்த சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்மண்ண ஏறுது கிக்கு எனக்கு வண்டியில நல்ல வரும் பாடியா பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டையின வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் வந்து விட்டா சிங்கம் நான் உள்ளது சொல்வேன் நல்லது சொல்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் காணுவோம் என்னாலுமே கோயிலுக்கு அங்க போறோம் போடுறா ஆளானாலும் ஆளு இவன் அழுத்தமான ஆளு ஆளானாலும் ஆளு இவன் அழுத்தமான ஆளு அழுத்தாட்டி பார்க்க போனா இவன் அச்சான போய் கேளு கேளு இது பக்கம் மேலமல்ல பக்கம் மேலமா ஐயா ஐயா வச்சு நொறுக்கு மைக் செட்டுக்காரன் நாடகம் இது அப்படியா மாறு மாறு மாத்து மாத்து மாத்து
அருமையான பக்கமெல்லாம் ஆமாங்க. அருமையான ஒலிபெருக்க நிலையம். ஆமா. ஏன்னா இன்றைக்கு நம்ம ஏஎஸ் மணி அண்ணன் அவருடைய ஆடியோஸ்னா ஆமா. தமிழகம் எங்குமே ஆமா. பேரும் புகழ் பெற்று வந்துருக்காங்க. கண்டிப்பா. இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமா. ஏன்னா எத்தனையோ பப்புனுக்காக இந்த மேடைக்கு வந்திருக்கலாம். ஆமா. அப்படி இருந்துட்ட போதிலும் ஏதோ எங்களால முடிந்ததை இந்த ஊர் மேல செய்யலாம்னு ஆசை. கண்டிப்பா. அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு நீங்க தான் கொடுக்கணும். நம்ம தெரிவித்துக் கொண்டு கை தட்டுங்க. சிறப்பான பப்பு இன்னைக்கு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லுவோமா? அம்மா. பேரன்புள்ள பெரியவர்களை, பிற மதிப்புக்கு மரியாதை கூடிய தாய்மார்களை, காலையில் காடு சென்று மாலையில் விடுதலும்பும் விவசாய பெருங்குடி மக்களை. ஏன்னா விவசாயம் இல்லைன்னா உலகமே கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு நம்ம ஊர்ல தக்காளி 20 ரூபாய்க்கு வித்துச்சுன்னா அதே தக்காளி வெளிநாட்டுல 200 ரூபாய்க்கு விற்கிது. ஆமா. அப்ப யார் ஏமாறுறது? விவசாயம் தான் ஏமாறுறேன். கண்டிப்பா. அப்போ அதை வாங்கிட்டு போற மனுஷன் தான் சம்பாதிக்கிறான். அதை நம்ம யோசிக்கணும். ஆமாண்ணே. சரிங்களா? அனைத்து அன்பு உள்ள உறவுகளுக்கும் இங்கே அருமையான முறையில் எங்கள் தமிழகம் எங்கள் புகழை பரவி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் பேர் என்னன்னு தெரியல. அனைத்து ஏன்னா அன்னைக்கு நாடக கலைஞர்கள்லாம் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அருமையான யூடியூப் சேனல். அவர்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து வெளியில் இருந்து அன்பு உள்ளம் கொண்ட யூடியூப் சேனலுக்கும் எங்களுடைய கலைக்குழும் சார்பாக மூவர்களுக்கும் எங்களது ஏஎஸ் மணியனுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் எங்கு சென்றாலும் பட்டி பறிக்க பழுப்பராகி இந்த ஆண்டவனுடைய அருள் பிரசங்கள் பெற்று எந்த ஒரு நோயும் இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கலைக்குழு வேண்டிக் கொண்டு அடுத்தபடியாக அனைத்து உறவுகளுக்கும் நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் இளைஞர்கள் இங்கே ஒருத்தரை கூட காணாம இளைஞர்கள் அந்த அங்கே முன்னாடி உட்கார்ந்துருக்குது இல்லை இளைஞர்களுக்கும் ஊர் மகளிர் மன்றத்தார்கள் எங்கே ஒருத்தரோட கை கட்டக்காரமே கை தட்ட சொல்ல மகளிர் மன்றத்தார்களுக்கும் எங்களது பாசத்துக்குரிய அருமையான எங்கள் ஏஎஸ் மணியனுடைய நாடக கலை குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி எனது வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்படி வெளியே வந்தாச்சு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்படி வெளியே வந்தாச்சு. எல்லாம் படுத்து தூங்க. காலையில மணி என்ன காலையில சம்பளம் தர மாட்டாரு. நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? என்னய்யா? என்னால முடியலங்க அன்னைக்கு வரிசையா நாடகம். உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு இல்லையா? உடம்புக்கு சரியில்லை. உடம்பு சரியில்லை வரலன்னு சொன்னேன். மணி என்ன 2 வார்த்தை பேசினா போதும் வாயானாரு. சரி. நான் வந்து இப்போ 20 வாரத்துக்கு மேல பேசிட்டேன். இப்போ 4 பாட்டு படிச்சுட்டேன். அதனால இருந்துட்டாலும் செத்தாலும் முருகேச மேல சாகணும். எனக்கு அதான் பிடிக்கும். ஐயா இதுக்காக நீ செத்து போயிட்ட காலையில யாரையா அந்த இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னய்யா? எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் படிப்பட வாத்தியார் என்ன செத்தாலும் மேல செத்தரணும் முடியலன்னு போயிட்டாலும் ஊர்ல பேர் வாங்கிட்டு வர்றதே மனுஷனுக்கு அழகு. சரி. என்னைக்கு ஊருக்காரன் சரியில்லைன்னா அதோட பேக்க தூக்கி போட்டு தாளத்துக்கு போயிடுறா அப்படின்ட்டாரு. நல்ல மனுஷன். அதனால இன்னைக்கு அருமையான ஊருக்கு வந்திருக்கோம். அற்புதமான ஊர். ஏன்னா லட்சம் நாடகம் வைக்கலாம். ஆமா. அந்த நாடகம் நல்லபடியா இருக்குன்னு என்ன காரணம் தெரியுங்களா? என்னய்யா? ஒரு ஆடியன்ஸ் தேவை. ஆமா. ஆடியன்ஸ் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த நாடகம் சிறப்பா இருக்கும். நாங்க பாட்டுக்கு பாடி நாங்க பாட்டுக்கு பேசி நாங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு போறது வேற விஷயம். நீங்க எல்லாமே சரியா இருந்தாதான் நாடகங்கள் சிறப்பா இருக்கும். நம்ம தெரிவித்துக் கொண்டு இப்பதான் ஆத்தா தூக்கிறேக்கா பெரியக்கா எதையா தூக்கோ ஏய் ஓ அக்கா அதான் எக்கோ உட்காருக்கா உட்காராயா உட்கார். இப்பதான் பழைய சோத்துல தண்ணி ஊற்றி வர மாட்டிருக்குது. ஏன் பழைய குழம்புல ஊத்துனா? பழைய குழம்பு ஊத்துனா கெட்டு போயிடா கிறுக்கு பேல. சரி சோறு தண்ண மாதிரி இன்னைக்கு தானே கரெக்டா பேசுறேன். இல்ல நான் முன்னோட பீதுன்னு நீ தின்னு சி ஏன் வேணான்னு. அருமையான கூட்டம். தம்பி கொஞ்சம் சத்தம் போடாதுங்க பங்காளி பங்காளி கொஞ்சம் சத்தம் போடாம. ஏன்னா அருமையான கூட்டம். சரி. அற்புதமான கூட்டம் இருந்துட்டாலும் அருமையான ஒரு கலையரங்கம். சரி. அருமையான ஒரு நாடக மேடை. ஆமா. நாடக மேடைக்கு முன்னாடி அருமையான ஒரு கோவில் இல்லையா? கோவில். ஆமா. இப்பேற்பட்ட ஒரு கோவில் ஒரு இடத்துல இவ்வளவு சிறப்பா உட்காந்து நாடகம் பாக்குறான்னு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஐயா. உண்மையாலுமே இந்த இடத்துல வரணும்னா நம்ம தாய் தப்ப புண்ணியம் ஐயா. கண்டிப்பா. உண்மையாலுமே இந்த பெரியவள உட்காந்து இன்னைக்கு நாடகம் பாக்குறாங்கன்னா அவங்க வயசு வரல நம்மள நாடகம் பார்க்கணும் பெரிய விஷயம். உண்மையாலுமே. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயன்றது முன்னேற்றம் நடத்தி வந்தாங்க. அப்போ அந்த விவசாயத்துல விவசாயன்றது ஒரு விஷயம். சரி. ஆனா அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு விதங்கள் வேற வேற. சோறு. ஆமா. இல்லையா உணவுகள் சோறுதாயா கம்மங்குழு கேப்பக்குழு சோளச்சோறு வெள்ளச்சோளம் கருஞ்சோளம் சாமச்சோறு சாப்பிட்டாங்க. உடம்புல சக்கரை கிடையாது டீப்பு கிடையாது எந்த ஒரு வியாதி நிறைய எதுவும் கிடையாது. ஆமா. ஆனா அவங்க வயசு வரல நம்மள ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏனே செத்துருவோம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா அந்த காலங்களில் போயிட்டு இருக்கிற காரணத்தினால நாடத்தை சிறப்பாக வைத்து கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்த முகனம் எல்லாமே சரி அந்த விஷயங்கள் கவனிக்கலாமா? கண்டிப்பா. ஹலோ 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 தந்தா தந்தா வந்தேன் நானா
தம்பி அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேன் நானா உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்து உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் நான் நித்தம் ஒரு பாட்டெழுது கண்ணால் கண்டா பின்னால் மறைகிறேன் பக்கம் வந்தாக்க அனல் பார்வே ஏனோ வாக்குறேன் நீ இருந்த போதும் அடி இந்த போதும் படித்தம் ஒரு பாட்டெழுது கண்ணால் கண்டால் மறைகிறேன் பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன் பிள்ளை போல உன்மடியே